சித்திரபுத்ரா, அடுத்தது யாரு? படி. அடுத்தது விவசாயி, விஷம் குச்சி புட்டி செத்து போனவங்க. வாங்க. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. பாக்குறதுக்கு வேற கட்டில எந்த மாரி இருக்கிறான் விவசாயி. நான் ஒரு விவசாயி, என்னையா கூப்பிட்டு வந்தீங்க? சித்திரபுத்தா, அவங்க செய்த தவறுகள் என்ன கூறு. பக்கத்து வாய்க்கால்ல தண்ணி போய் நின்று அதை வெட்டியும் கைன்ல விட்டுக்கணும் தண்ணிய. அதனால பக்கத்து கைன்ல இருக்கிற நெற்பயிரெல்லாம் காஞ்சி போச்சு. அந்த தவறு தான் பண்ணான் யமதர்மன். பெரிய தவறு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அதை கூறும். தோ சொல்லிடுறேன். பயிரெல்லாம் தண்ணி இல்லாம பட்டு போக செஞ்சதால இவருக்கு வாழ்நாள் ஃபுல்லா தண்ணியே கொடுக்க கூடாது. அதான் தண்டனை யமதர்மன். ஏற்கனவே நாங்க விஷம் குடிச்சிட்டு வந்துக்கிறோம், இப்ப தண்ணி கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு விஷம் குடிச்சீங்க? ஏற்கனவே தண்ணி இருக்கும்போது தண்ணி வந்து சரி அவன் பாயத்தோட நம்மளுது பாயிட்டான், அதுக்குள்ள தண்ணி இல்லாத குடும்பம்னு நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவன் சாவியா போச்சு, எந்துதான் நெல்லா இருந்தது. அப்புறம் நான் நெல் அறுத்துட்டு யோசனை பண்ணேன், ஒத்தனை சாவி ஆகிட்டு நம்ம வாழ்ந்துட்டா போதுமா, அதனால தான் நான் விஷம் குடிச்சேன். சித்திரபுத்தா, இவங்க உண்மையை ஒத்துக்கொண்டார்கள். இவங்களை மோட்சத்துக்கு அனுப்பி வையுங்கள். போய் வாரையா. ரொம்ப நன்றிங்க ஐயா. போய் வாருங்கள். இனி தவறுகள் செய்யக்கூடாது. அடுத்த ஜென்மத்தில் நீங்க விவசாயம் வந்து நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும்.